கண்கள் அப்படின்றது மனதை காட்டும் கருவி. சோகம், கவலை, மகிழ்ச்சி, கோபம், பாசம் இப்படி எல்லா உணர்வுகளையும் கண்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நம்ம மனசுல உருவாகிற எல்லா எண்ணங்களும் கண்களின் மூலமா வெளிப்படும். இததான் கண்களின் மொழி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா மனிதர்களுமே தன்னுடைய உணர்வுகளை கண்கள் மூலமா வெளிப்படுத்துவாங்க. இப்ப நம்ம யார்ட்டாச்சும் பேசும்போது அவங்களுடைய கண்கள் இடப்புறமாவோ அல்லது வலப்புறமாவோ பார்த்து பேசினா அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். யார் ஒருத்தவங்க நம்ம பேசும்போது நம்ம கண்ணுக்கு கண்ணா நேரா பார்த்து பேசுறாங்களோ அவங்கதான் உண்மை பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா பொய் பேசும்போது அவங்களால நம்ம கண்ணை பார்க்க முடியாது, அவங்களுடைய உள் மனசு அதுக்கு அனுமதிக்காது. அதனால அவங்க வேற எங்கேயாச்சும் பார்த்து தான் நம்ம கிட்ட பேசுவாங்க. நம்ம யார்ட்டாச்சும் பேசும்போது அவங்க கண்கள் மட்டும் சுருங்கினாக்கா அவங்க சந்தேகப்படுறாங்க, நம்ம சொல்றது மேல சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மாதிரி நம்ம பேசும்போது நம்மளையே கூர்ந்து கவனிச்சா அவங்க நம்ம பேசுறதை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மாதிரி நம்ம யார்ட்டாச்சும் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கண்கள் இடப்புறமாவும் வலப்புறமாவும் மாறி மாறி போயிட்டு இருந்தாக்கா அவங்க ஏதோ ஒரு பதட்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம யார்ட்டாச்சும் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கண்கள் இடப்புறமா கீழே பார்த்தாக்கா அவங்க தனக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நம்ம சொல்றதையே அவங்க கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மாதிரி இடப்புறமா மேல் பக்கமா பார்த்துட்டு இருந்தாக்கா அவங்க பழைய நினைவுகள் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம பேசிட்டு இருக்கவங்களுடைய கண்ணு வலப்புறமா கீழே பார்த்துட்டு இருந்தாக்கா அவங்க நம்ம பேசுறத ஏத்துக்கிறாங்க, ஆனா அவங்க நம்ம பேசுறதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி கண்கள் வலப்புறமா மேல பார்த்துட்டு இருந்தாக்கா அவங்க ஏதோ பொய் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒருத்தவங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது கண்களை மெதுவா மூடி திறந்தா அவங்க நம்ம சொல்றதை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மாதிரி அவங்களுடைய கண்களுடைய புருவங்கள் மட்டும் உயர்ந்தாக்கா அவங்க ஏதோ நம்ம கிட்ட பேச விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மாதிரி கண் புருவங்கள் சுருங்குனாக்கா அவங்க நம்ம கிட்ட பேசவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுதான் இந்த கண்களுடைய மொழி. இப்ப சொல்லியிருக்கிற அந்த கண்களோட மொழி வேற ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கலாம், ஆனா இப்ப சொல்லியிருக்கிறது தான் பேசிக்கான அர்த்தங்கள். சோ இது மாதிரி நீங்க யார்ட்டாச்சும் பேசி அவங்க இத மாதிரி செய்கைகள் பண்ணிருக்காங்களா? கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நமது வாட்ஸ்அப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.